தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஒரு வழியா T20 வேர்ல்ட் கப்பை அடிச்சிட்டோம். ஆனால் இந்திய அணி செமிஃபைனல்ஸ்க்கே போவாதுன்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் இவரெல்லாம் ஏன்ப்பா இந்தியன் டீமுக்கு ஒருத்தரை கை காமிச்சிட்டு இருந்த நேரத்தில் அவர் தான் காரணமாக இருந்திருக்காப்புல கப்பை அடிக்கிறதுக்கும் உள்ளே போகிறதுக்கும். நம்ம ஒரு வழி அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த நேரத்தில் இந்தியர்கள் கண்களில் ஆனந்த கண்ணீரை மட்டும் தான் பார்க்க முடியுது. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இந்த மேட்ச், அதாவது ஃபைனல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாண்டனர் கிட்ட ஒரு கேள்வியை கேட்டாங்க. என்னங்க இந்த ஃபைனல்ஸை முன்னிட்டு என்ன மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ சாண்டனர் என்ன சொல்லிட்டாப்ல, கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமாக பேசிட்டாப்ல. நாங்கள் இந்த இந்தியன் க்ரௌட்ஸை ஃபுல்லாக நாங்கள் சைலன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. கமெண்ட் சொன்னார் பார்த்தீங்களா? ஆனால் சொல்லிட்டு செஞ்சார். இதையே தான் காப்பி வச்சு தலைவனம் பண்ணாப்புல. அப்போ ஸ்கை கிட்ட கேட்குறப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு, ஏங்க புதுசாக எதனா சொல்லுங்க, சும்மா எல்லாம் இதையே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சர்க்காசமாக சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த ஃபைனல்ஸில் நம்ம இந்தியன் க்ரௌட்ஸ் ஃபுல்லாக கத்திக்கிட்டு தான் இருந்தாங்க, அவங்கள சைலன்ஸ் பண்ணவே முடியல. மாற என்ன தெரியுமா நடந்துச்சு? நியூசிலாந்து பிளேயர்ஸ் தான் ஃபுல்லாக சைலன்ஸு. அந்த டீமோட ஸ்டாஃப் இருக்கான சப்போர்ட்டிங் ஸ்டாஃப், அவங்க ஃபுல்லாக சைலன்ஸு. இந்த அளவுக்கு மௌனத்தை நாம கொடுத்துருக்கோம். ஆனால் இது சொந்த செலவில் நியூசிலாந்து சூனியம் வச்சிருந்தா சொல்லணும். இந்தியன் டீமோட பேட்டிங் எந்த அளவுக்கு ஃபயராக இருந்துகிட்டு இருக்கு, அதை நாக் அவுட் மேட்ச்சில் ஃபுல்லாக பார்த்துட்டாப்புல நியூசிலாண்டில் இருக்க கேப்டனு. அதை பார்த்தோம், டாஸை வின் பண்ணி நமக்கு பேட்டிங்னு கொடுத்தாரு பார்த்தீங்களா? சாண்ட்னரோட தி worst கேப்டன்சினா இந்த ஃபைனல்ஸை சொல்லலாம். இதுக்கு முன்னாடி சாண்ட்னர் வேற லெவல் கேப்டன்சி, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஃபைனல்ஸில் அவர் எடுத்த இந்த முடிவு இருக்கு பாருங்க, அதுதான் நியூசிலாந்து டீமுக்கு பெரிய ஆப்பா அமைஞ்சிருச்சு. நம்மளுக்கு ஒரு கட்டத்தில் மேட்ச் பார்க்குறப்ப IPL பார்க்குற மாதிரி இருந்துச்சுல, சன்ரைசர்ஸ் மேட்ச் ஆடுற மாதிரி ஒன் சைடாக போயிடுச்சுங்க. ஆரம்பத்து முடிவு வரைக்கும் இன்ட்ரெஸ்டாகவே இல்லை பார்க்கறதுக்கு. ஆனால் நியூசிலாந்தோட பிளேயர்ஸ் இருக்காங்களே, அவங்க முகத்தை பார்க்குறப்பலாம் நம்மளுக்கே கொஞ்சம் பரிதாபமாக தான் இருந்துச்சு. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா தான் நம்ம சோக்கர்ஸ்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையான சோக்கர்ஸ் யாருன்றதை இப்போ ப்ரூவ் பண்ணிட்டாங்களே. அவங்க விட்ட சாபம் பழிச்சிச்சு பாருங்க லிட்டரலா. எவங்கன்றதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இந்தியன் டீம் தான் சாம்பியன்ஸ். அதுவும் T20 வேர்ல்ட் கப்பை தொடர்ந்து 2வது முறை எந்த டீமும் அடிச்சதே கிடையாது. நம்ம அடிச்சிருக்கோம். நரேந்திர மோடி ஸ்டேடியம் அப்படின்னாலே நம்மளுக்கு கொஞ்சம் பயம் வந்துடும். ஏன்னா ஃபைனல்ஸில் அங்கே எப்பவுமே நமக்கு ஆப்பு காத்துட்டு இருக்கோம். அந்த சாபக்கெடிய முடிவுக்கு கொண்டு வந்துட்டோம். இதெல்லாம் தாண்டி இந்தியன் ஃபேன்ஸ் முகத்தில் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்கோம் இந்த வேர்ல்ட் கப் அடிச்சிருக்க மூலமா. இந்த மேட்ச் எல்லாம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதனால் மேட்ச் ஸ்டேட்டஸ் பற்றி நான் பெருசாக சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். டேரெக்டாக கண்டென்ட் உள்ள போயிடுவோம். இந்த லெகசி எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா? MS தோனி, ரோஹித் சர்மா, இப்போ அந்த லிஸ்ட்டில் நம்ம சூரியகுமார் யாதவும் சேர்ந்துருக்காப்புல. எலீட் லிஸ்ட்டுங்க. T20 வேர்ல்ட் கப் அடிச்ச இந்தியன் கேப்டன்ஸ் பட்டியலில் நம்ம ஸ்கையை உள்ள வந்திருக்காப்புல. எல்லா மேட்சிலும் ஸ்கையோட கேப்டன்சி சூப்பராக இருக்கும். அதுவும் ஃபைனல்ஸில் வெறித்தனமாக இருந்துச்சு, வேற லெவலில் இருந்துச்சு. இந்த ICC டோர்னமெண்ட் சார்ந்து நடக்கிற போட்டிகள் சார்ந்து கப்பை எந்தெந்த டீம்ஸ்லாம் அதிகமாக அடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதில் ஆஸ்திரேலியா டாமினண்ட்டாக இருக்காங்க. 10 கோப்பைகள். ICC மெயின் டோர்னமெண்ட் சார்ந்து 10 கோப்பைகள். அடுத்து நம்ம இந்தியா 8 கோப்பைகள். ஸோ இன்னொரு 2 கோப்பைகள் தான் சமன்படுத்துறதுக்கு கண்டிப்பாக அதையும் பண்ணுவோம். இன்னொரு 3 கோப்பைகள் தான் இது ஒட்டு மொத்தமாக இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்தியன்ஸ் அதையும் பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த ஒரு கிஸ் இருக்குல்ல, இது வெறும் கிஸ் மட்டும் கிடையாதுங்க, ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். சஞ்சு சாம்சன் இவரெல்லாம் டீமில் எடுக்கணுமான்னு அவ்வளோ தூரம் பேசினாங்க அந்த நியூசிலாந்து டோர்னமெண்ட்டுக்கு பிற்பாடு, அந்த சீரிஸ் முடிஞ்சதுக்கப்புறம். ஆனால் ஃபைனல்ஸில் அதே நியூசிலாண்டை அடித்து இந்தியன் டீம் ஜெயிக்க காரணமே நம்ம சஞ்சு தான். வாழ்க்கை ஒரு வட்டம்னு வாங்கல, அது லிட்டரலாக தெரியுது. பாருங்க, இந்த டோர்னமெண்ட்டில் 5 இன்னிங்ஸில் 321 ரன்ஸ் நம்ம சேட்டா. 80.25 ஆவரேஜ் பாருங்க. இதை ஓடி ஆவரேஜ் மாதிரி வச்சுட்டு இருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் 199. பவுண்டரிஸ் எவ்வளோ தெரியுமா? 27. சிக்ஸர்ஸ் 24. இந்த டோர்னமெண்ட்டை விளையாடின டீம்ஸோட ஒட்டுமொத்த பிளேயர்ஸ் அடிச்ச அந்த கவுண்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டீம் சார்ந்தோம். அதை எடுத்தா கூட இவ்வளோ வருமா தெரியலங்க. ஆனால் தனி மனுஷனா சஞ்சு பொழந்து கட்டியிருக்காப்புல. பிக் மேட்ச் பிளேயர்னு சஞ்சு இதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக சொல்லலாம், மாற்றுக்கருத்தே வேண்டாம். கோப்பையை அடித்த கையோடு அவரோட மனைவி கூட சஞ்சு அவர்கள் சந்தோஷமாக இருக்கிற காட்சியை தான் இங்கே பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் விருது வேற யாருக்கும் கொடுக்கப்படல, நம்ம சஞ்சுக்கு தான். இந்த டோர்னமெண்ட்டுக்கு அவர் தேவையான்னு கேட்டாங்க ஆரம்பத்தில். ஆனால் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் விருது சஞ்சு கைக்கு தான் போயிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பூச்சிக்குன்னு சொல்லிட்டு நம்ம கம்பீரம் சஞ்சு பயங்கரமாக கொஞ்சிக்கிட்டு இருக்காப்ல. ஆக்சுவலாக இதே கம்பீர் மன ஓட்டம் முன்னாடி என்னவா இருந்திருக்கும்? லைட்டாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்கலாம். ஃபுல்லாக சொல்லலை, லைட்டாக பண்ணியிருக்கலாம். எதுக்கு லைட்டான்னு சொல்கிறேன்னா, இவர் இந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுக்காம சஞ்சு இந்த அளவுக்கு சோபிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ கம்பீரை ஒரேடியாக கடிஞ்சு கொட்ட வேணாங்க. அவர் எந்த அளவுக்கு சஞ்சுவோ புச்சிக்குன்னு ஃபுல்லாக ஒரு பேக் பண்ணியிருக்காருன்னு இங்கே லிட்டரலாக தெரியுது. அவ்வளோ சந்தோஷம் அவருக்கு. பரவாயில்லப்பா, சார்பட்டா பரம்பரை மானத்தை காப்பாற்றிட்டுன்ற மாதிரி தான் கொஞ்சிக்கிட்டு இருக்காப்புல. இன்னொரு ஃபேக்ட் ஒன்று சொல்லிடுற மக்களே.
நம்ம கௌதம் கம்பீர் அந்த மேட்சை முடிச்சுட்டு ப்ரெஸ் மீட்டில் ஒரு விஷயம் பேசினாப்ல. என்னோட அடுத்த இலக்குன்றது ஒலிம்பிக்ஸில் கோல்டு அடிக்கணும் நம்ம இந்தியன் டீம். அதுக்கப்புறம் அதே வருஷம் T20 வேர்ல்ட் கப் நடக்கல, அவனை அதுலேயே நம்ம அடிக்கணும் கப்பை அப்படின்னு சொல்லியிருக்காரு. புரிகிறதா? கம்பீர் இதுக்கப்புறம் தூக்கலாம் முடியாதுங்க அவ்வளோ சீக்கிரம். அவரோட டென்யூர் இருக்குல்ல, அது வரைக்கும் ஃபுல்லாக கண்டினியூ பண்ண போகிறாரு. அதை இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தாச்சு. நம்ம சஞ்சு சாம்சன் இந்த மேட்ச்சில் அடிச்சு முடிச்சதுக்கப்புறம், கப் அடிச்சதுக்கப்புறம் அவர் பேசின விஷயங்கள்லாம் சூப்பராக இருந்துச்சு. என்னென்ன சொன்னார்னா, எங்கள் இந்த வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி நியூசிலாந்து சீரிஸ் நடந்துச்சுல, அதில் நான் பயங்கரமாக சொதப்பினேன், ஒத்துக்கிறேன், பயங்கரமாக சொதப்பினேன். அந்த டைமில் நான் உடஞ்சே போயிட்டேன் பயங்கரமாக. என்ன பண்ணுறதுனே தெரியல, லிட்டரலாக பிளாக் அவுட் ஆகிடுச்சு எனக்கு. அந்த இடத்துல ஒரு மாதிரி நான் அதிர்ந்து போயிட்டல, என் கரியர் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடவுள் எனக்கு வேற பிளான் வச்சுருந்துருக்காருங்க. அந்த பிளான் தான் இப்போ ஒரு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. இதை நான் நினச்சிருந்த பிளானை விட பெஸ்ட்டாக இருக்கிறது அவர் சொல்லியிருக்காரு. இது எல்லாரோட வாழ்க்கைக்கும் பொருந்தும். நம்ம நினைக்கிறது சரியாக வரலனாக்கா நம்மளே புலம்பிட்டு ஓரமாக போயிடுவோம்ல. ஆனால் கடவுள் தெரியும் என்ன கொடுக்கணுன்ட்டு, அதை கரெக்டாக கொடுத்துருக்க மாதிரி சொல்கிறாரு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள்ட்ட பேசினேன். இது போல் நான் டவுனில் இருக்கிறது அது எல்லாத்தையும் சொன்னேன். அப்போ எனக்கு சில விஷயங்களை சொன்னார். சொன்னவர் அதோட கடந்து போயிடலாமல் ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார். ஃபோன் பண்ணி இப்போ நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டார். மேட்ச்சை ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்னோட மனநிலை என்னவா இருக்குன்னு அதையும் ஃபோன் பண்ணி கேட்டார். இதுதான் சச்சின் சார் அப்படின்னு அவர் சார்ந்து பயங்கரமாக பேசியிருக்காரு. சச்சின் அவர்கள் இவருக்கு என்ன இன்புட்டை கொடுத்துருப்பார்னு நினைக்கிறீங்க? நம்ம ரோஹித் பாய்க்கு நம்ம MSD கொடுத்த மாதிரி சஞ்சுக்கு சச்சின் அவர்கள் என்ன இன்புட்டை கொடுத்துருக்கலாம்? ஜஸ்ட் கியூரியாசிட்டியில் கேட்குறேன். தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணலாம். ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்டைலில் சஞ்சு சாம்சன் ஒரு டயலாக் டெலிவரியும் பண்ணியிருக்காப்ல. இப்போ அதையும் கேட்டுருங்க. என்ன தல நாக் அவுட் மேட்ச்னாலே 80-90 தானா? நம்ம வழி தனி வழி. அபிஷேக் என்னப்பா இவரு அப்படின்னு பல பேர் சொன்னாங்க ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும். இதான்ப்பா இவரு அப்படின்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஃபைனல்ஸ்க்கு அப்புறம். என்ன அடி, நியூசிலாந்து பிளேயர்ஸ்லாம் ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிட்டாங்க. ஏன்பா எங்க இந்த மேட்ச்லயாப்பா நீ ஃபார்முக்கு வந்து இப்படி பழகணும்ட்டு சரியான காட்டு காமிச்சாருங்க. இந்த மேட்ச்ல நம்ம அபிஷேக் பயன்படுத்தின பேட் இருக்குல்ல, அது தூபேவோட பேட்டு. அதை அவரே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு சென்டிமெண்ட்டா என்னவோ தெரியல, அந்த பேட்டை வச்சு தான் இந்த காட்டு காமிச்சிருக்காப்ல. இன்னொரு பக்கம் தூபேக்கு யாருமே கிரெடிட் கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்கணும். இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அன்சங் ஹீரோன்னு சொல்றதா இருந்தால் தூபேவை தான் சொல்லணும். அவர் தான் ஹாஃப் செஞ்சுரி அது இதெல்லாம் போட்டு பெருசாக பழக்கல அப்படின்னாலும் டீமுக்கு தேவையான நேரத்தில் குறைந்த பந்துகளில் அதிக ரன்ஸை குவிச்ச பெருமை தூபேக்கு இருக்கு. குரூஷியலாக நம்ம வின் பண்ண மேட்ச்சில் தூபேவோட இன்னிங்ஸும் காரணமாக அமைஞ்சிருக்கு. அப்பேற்பட்ட தூபேக்கும் நம்ம கிரெடிட்ஸை கொடுக்கணும். அவர் ஓரமாக ஒதுக்கி விட்டுறக்கூடாது. அவரோட பேட்டை மட்டும் புகழ்ந்து பேசிட்டு தலைவன் அந்த ஆட்டிடியூட ஆரா பாண்டியா விட்டுற மாதிரியே தெரிலங்க. ஒரு முறை வேர்ல்ட் கப்பை ஜெயிச்சதுக்கப்புறம் அவர் கொடுக்குற அந்த டெம்ப்ளேட் இருக்கு பாருங்க, போஸ், அதை இந்த முறை வேர்ல்ட் கப்லையும் பார்க்க முடிஞ்சது. ஹார்திக் பாண்டியா மாதிரிலாம் ஒரு ஆல்ரவுண்டர் கிடைக்கிறது ஒரு வர மக்களே, அது இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு கிடைச்சிருக்கு. கிரேட்டஸ்ட் ஆல்ரவுண்டர் T20 ஹிஸ்ட்ரின்னு நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அவரோட நம்பர்ஸை பாருங்க. 2022 T20 வேர்ல்ட் கப்பில் பார்த்தீங்கன்னா 128 ரன்ஸு 8 விக்கெட்ஸு. 2024 T20 வேர்ல்ட் கப்பில் 144 ரன்ஸு 11 விக்கெட்ஸு. இது பார்த்தா நீங்கள் இப்போ 2026 T20 வேர்ல்ட் கப்பில் 217 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, 9 விக்கெட்ஸை தூக்கியிருக்காரு. ஆல்ரவுண்டர்னா இப்படி இருக்கணும். இதை உலகத்துக்கே கிளாஸ் எடுத்திருக்காப்புல நம்ம ஆரா பாண்டியா. இஷான் கிஷன் நேத்தைக்கு மேட்ச்சில் ஒரு என்ன மைண்ட் செட்டில் இருந்தார்னு பல பேருக்கும் புரிஞ்சிருக்காது. பிகாஸ் பேட்டிங்கில் புழகிறாரு, ஃபீல்டிங்கில் வேற லெவலு, பிடிச்ச கேச்சஸ்லாம் அப்படி இருந்துச்சு. இஷான் கிஷன் அவ்வளோ டஃபஸ்ட் கேட்சுங்க, அதெல்லாம் வேற லெவலில் பிடிச்சிருந்தாப்புல. முகம் ஒரு மாதிரி ஆக்ரோஷமாகவே இருந்துச்சு. கேம் ஒன் சைடாக வந்துருச்சு, நம்மளுக்கு ஃபேவர் தான். ஆனாலும் இவர் மட்டும் ஒரு மாதிரி அக்ரெசிவாக இருந்தார். அதுக்கு காரணம் என்னன்றத அவர் இப்போ தான் சொல்லியிருக்காரு. என்ன இருக்காமா, இந்த ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி அவரோட கசின் சிஸ்டர் ஒருத்தவங்க காரில் பயணிக்கும் போது ஆக்சிடென்ட்டில் உயிரிழந்துட்டாங்களாம், அவரோட கசின் சிஸ்டர். இதுக்கப்புறமா அவங்களுக்காக தான் இந்த கேமை நான் விளையாடணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அவங்களுக்கு நான் இப்போ கொடுக்க விரும்புகிற ஒரே ஒரு சமர்ப்பணம், இந்த கேமில் நான் வெற்றி பெற்று கோப்பை அடிக்கிறது மட்டும் தான். இதை பற்றி நான் ஹார்திக் பாய் கிட்ட பேசினேன். இது போல் நடந்துருச்சு, பர்சனல் லாஸ் ஒன்று, என்ன பண்ணுறது தெரில அப்படின்ட்டு. அப்போ ஹார்திக் அவர்கள் கொடுத்துருக்க சில இன்புட் இருக்குல்ல, அதில் என்ன மெயினாக கொடுத்துருக்காப்லையாமா, எல்லாத்த விட நம்ம டீம் முக்கியம், இந்தியர்கள் முக்கியம், இந்தியா முக்கியம், இதை மட்டும் மனசில் வச்சுக்கோ நீ கலக்க போய் மேட்ச்சில் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காராம். ஆரா பாண்டியா எல்லாம் சொல்லி தரணும். அவர் இந்த இன்புட்டை கொடுத்ததுக்கப்புறம் இவர் அதே மூடில் வந்து விளையாடி இருக்காரு. இஷான் கிஷன் அந்த மூடில் விளையாடி தான் நியூசிலாண்டை பொழந்து கட்டியிருக்காருங்க. பாருங்க, எங்கெங்க இருக்க பர்சனல் லாஸ், எங்கெங்க இருக்க கோவத்தெல்லாம் கடைசியாக கொண்டு வந்து இறங்குற இடமா நியூசிலாந்து மாறிடுச்சு. அவங்க நிலைமை ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த விக்டரி இருக்குல்ல, இதை இந்த உயிரிழந்தவங்களுக்கு நான் சமர்ப்பிக்க விரும்புகிறேன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு விமன்ஸ் டே வேற, நான் இழந்தது என்னோட கசின் சிஸ்டர் வேற, பெண் தான். ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுக்காக அப்படின்ட்டு ரொம்ப எமோஷனலாக பேசியிருக்காரு இஷான் கிஷன். அடுத்து நம்ம பும்ரா, உண்மையிலேயே தேசிய பொக்கிஷங்க பும்ரான்றவர். ஏன்னா நம்ம பேட்டர்ஸையே ஆஹா ஓஹோன்னு பேசுவோம், ஆனால் பவுலர்ஸை பெருசாக கண்டுக்கவே மாட்டோம். பவுலர்ஸ்க்கு ஒரு ரெக்கக்னிஷன் பெருசாக கிடைக்கிறதா இருந்தால் அதில் ஸ்டார்க்கு வராருல அதே இடத்துக்கு பும்ரா வந்துருவாப்புல, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஒரு மேட்ச்சில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாருங்க பும்ரா. இவரும் ஒரு பெரிய அன்சங் ஹீரோ தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. பும்ரா தி கிரேட்டஸ்ட் T20 கிரிக்கெட்டர் எவர்னு நீங்கள் தாராளமாக சொல்லலாம்.
2024 T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் இருக்குல்ல, அதில் பும்ராவோட ஸ்பெல் ஞாபகம் இருக்கா? 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணி 18 ரன்ஸை மட்டும் விட்டு கொடுத்து 2 விக்கெட்ஸை தூக்கினாப்ல குரூஷியல் டைமில். இப்போ நடந்து முடிஞ்சிருக்க அந்த T20 வேர்ல்ட் கப்பில் பார்த்தீங்கன்னா 4 ஓவர்ஸ் இந்த ஃபைனல்ஸில் 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணி 15 ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து 4 விக்கெட்ஸை தூக்கினாப்ல. பும்ரா ஸ்பெல்லாம் ஆட முடியலங்க நியூசிலாந்து பேட்டர்ஸால, திணறினாங்க. ஒரு கட்டத்தில் இவரும் ஸ்டம்பை விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக பால் எடுத்து ஸ்டம்பில் அடிச்சுட்டு இருக்கிறது, விக்கெட் வந்துட்டே இருக்கிறது, இப்படி போயிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் நம்ம ஸ்கை இருக்கார்ல, அவர் மேட்ச் முடிச்சு என்ன சொன்னார்னா, எங்க பும்ரா ஒரு நேஷனல் ட்ரெஷருங்க, நமக்கெல்லாம் கிடைச்சிருக்க ஒரு பெரிய பொக்கிஷன்னு அப்படி பாராட்டினாரு. ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர் சார்ந்து நீங்கள் இதுக்கப்புறம் ஃபியூச்சர் ஒரு 4-5 வருஷத்தில் செலவு வைக்கிறதா இருந்தால் பும்ராக்கு வைக்கலாம்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஓத்தியான பர்சன். ஒரு அப்பாவுக்கு இதோட நாங்கள் ஒரு பெரிய பெருமை இருக்கும், ஒரு கணவனுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். நம்ம பும்ராவோட அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, அவரோட குடும்பமே பார்த்து லயச்சாங்க பயங்கரமா. சுற்றி இருக்க க்ரௌட் எல்லாம், ஆயிரக்கணக்கில் சூழ்ந்திருந்த க்ரௌடெல்லாம் பும்ரான்னு சேன் பண்ணுறப்ப இவங்க முகங்களை பார்க்கணுமே, அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. குடும்பம் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து குடும்ப தலைவன் சந்தோஷமா இருக்கார்ல, அந்த மூமெண்ட்டையும் இந்த மேட்ச்சில் பார்க்க முடிஞ்சது. கொஞ்சம் பிளர்ராக இருக்குல்ல, ஓகே, வேற எதுவும் இல்லை. இது போல் நம்ம பெரிய அடி ஒன்று அச்சதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த டீமோட கேப்டன் கேமராவில் ஆட்டோகிராஃப் போடுவாங்களே, அதை தான் நம்ம ஸ்கை ட்ரை பண்ணியிருக்காப்புல. அவர் மாதிரி எவர் மாதிரி தெரியுதா? இந்த விஷயமும் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்க முடிஞ்சது. காஃபி வித் நம்ம வருண். ஒரு உண்மையை சொல்லணும்னா, அந்த டோர்னமெண்ட்டில் வருணை பிறந்தாங்க, செம்மடி அடிச்சாங்க. ஆனால் எப்போ கரெக்டாக தன்னோட நாக் தேவைப்படுமோ, பவுலிங்னு சொல்கிறேன், அந்த பவுலிங் நாக்கை கொடுத்தாப்புல நம்ம வருண். தப்பா அடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் பெட்டிலே வச்சுட்டு இருப்பாங்களே, ஆனால் நம்ம வருண் வேற மாதிரி காஃபி கப் ஒரு பக்கமும் வேர்ல்ட் கப் ஒரு பக்கம்னு வச்சிருக்காரு. இது எப்படி எடுத்துக்கிறது? எனக்கெல்லாம் இந்த கப்பு மாதிரி தான், இந்த கப்பை அசால்ட்டாக அடிச்சு முடிச்சுட்டு போய்டும் தலைவன் சொல்கிறாரு, எனக்கு தெரியல. அடுத்து நம்ம சண்டை, பெரிய சண்டையாக மாறுற மாதிரி இருந்துச்சு இந்த மேட்ச்சில். ஏன்னா ஏற்கனவே நியூசிலாந்து ஒரு ப்ரெஷன் ஆடிட்டு இருக்காங்க, இன்னும் இவ்வளோ தூரம் மேட்ச் கையை விட்டு போயிடுச்சு, என்ன பண்ணுறது தெரியலையான்ட்டு. இது பார்த்தா ஹர்ஷ்தீப் என்ன பண்ணிட்டாப்ல, 6 மேலே 6 விட்டுட்டாப்ல, அடிச்சு பொழந்துட்டாங்க ஒரு ஓவரில் ஹர்ஷ்தீப்பை. கடுப்பில் ஹர்ஷ்தீப் பால் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பந்து எடுத்து த்ரோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு டேரல் மிச்சல் மேலே வச்சிருவாருங்க. ஸ்டம்ப் இங்கே இருக்கும், மிச்சல் இங்கே இருப்பாப்ல. அவரு ஸ்டம்பை பார்த்து அடிச்ச மாதிரி எனக்கு தெரியல. லிட்டரலாக மேட்ச் பார்க்குறப்ப இந்த பவுலர்ஸ் தான் ப்ரெஷன் இருப்பாங்களே, அதில் பாலை தூக்கி அடிச்சா எப்படி இருக்கும் ஒரு பிளேயரை பார்த்து, அப்படி இருந்துச்சு லிட்டரலாக. ஹர்ஷ்தீப் கேட்டால் இல்லைங்க ஸ்டம்பை பார்த்து அடிச்சா மேலே பட்டுச்சுன்ட்டாரு. ஆனால் டேரல் மிச்சல் முகத்தா பார்க்கணுமே, அது மாதிரி ஒரு பேட்டர் உலகத்துல இது வரைக்கும் கோவப்பட்டு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. குதிக்கிறாப்புல கோவத்தில், அப்படி குதிக்கிறாரு மிச்சல். அவர் ஒரு பக்கம் அம்பர் கிட்ட போய் சொல்றது, அப்புறம் ஸ்கை வந்து இவர்கிட்ட பேசுறது, சமாதானப்படுத்துறது. அதுக்கப்புறம் அந்த ஓவர் முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேரும் ஓகே அப்படின்ட்டு போயிட்டாங்க. இவர் அப்பாலஜைஸ் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் மேட்ச்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே வீடியோ போட்டாங்க. இதுதான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். இதை விட்டு பல பேரும் பார்த்தீர்களா சண்டை போட்டு மண்டியை உடச்சிட்டாங்க, தமிழில் போட்டு இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கும்பல் ஒரு பக்கம் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம கம்பீர் அவர்கள் அழகா சிரிச்சா எவ்வளோ அழகா இருக்குன்றத தலைவன் காமிச்சிருக்காருங்க. இங்க ஹர்ஷ்தீப் கம்பீர் கூட சேர்ந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்காரு, நல்ல சந்தோஷமா, அதையும் பாத்துருங்க. கோட் கேப்டன்ஸ் 2 பேரும் சேர்ந்து புது கோட்டா உள்ள வந்திருக்க நம்ம ஸ்கை, இந்த கேப்டனுக்கு சந்தோஷத்தை பகிர்ந்திருக்காங்க. என்ன ஸ்டாண்டிங் அவேஷன் நம்ம ஸ்கைக்கு, நம்ம இந்தியன் டீமுக்கு. ஒரு பக்கம் MS தோனி, இன்னொரு பக்கம் ரோஹித் சர்மா கூப்பிட்டுருக்காங்க BCCI தரப்புல இருந்து, வாங்க நீங்க அப்படின்ட்டு ஃபைனல்ஸ்க்கு. ஏற்கனவே முன்னாடி செமிஃபைனலையும் பார்த்தோம் MS தோனி அவர்களை, இங்கே வந்திருக்காப்ல. அவர் இது போல கிரிக்கெட் மேட்சை சார்ந்து பார்க்கறதே ரொம்ப ரேரு, அது உங்களுக்கே நல்லா தெரியும். நான் ரிட்டையர் ஆகிட்டேன், IPL மட்டும் தான் ஆடிட்டு இருக்கேன், நான் ஒன்றிய வேலை ஒன்று ஒழுங்காக போயிட்டு இந்த ஸ்ட்ராபெரி தோட்டத்தில் வேலையை பார்த்துருக்கேன், அப்படி போயிட்டாப்ல. ஆனால் அவரை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து இங்கே மேட்ச்சில் உட்கார வச்சாலும் பாருங்கன்ட்டு, இது இன்னும் நல்ல விஷயமா இருந்துச்சுங்க. எனக்கு இருந்த ஒரு மனக்குறை, கோலியை கூப்பிட்டாங்களா இல்லை அவரா வரலையான்னு தெரில, வந்திருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். அவரை மட்டும் மிஸ் பண்ணிட்டோம். ஃப்ரேம் பாருங்க ஜி, வேற லெவலில் இருக்குல்ல. ஒரு பக்கம் கபில் தேவ், இன்னொரு பக்கம் MS தோனி, நடுவில் நம்ம ரோஹித் சர்மா. 3 பேருக்கு என்ன ஒற்றுமை, இந்திய அணிக்காக உலக கோப்பைகளை வென்று தந்தவங்க. இந்த லிஸ்ட்டை இன்னொருத்தர் இருக்கணும், யாரும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். இப்போ புது வரவா ஸ்கையை உள்ள இணைஞ்சிருக்காப்ல MS தோனி. இவர் கம்பீரை பற்றி பேசியிருக்காரு. நான் ப்ரோ ஷாக்கா இருக்குன்னு கேட்டீங்கன்னா அப்படிதான் எல்லாருக்கும் இருக்கு, ஆனால் பேசியிருக்காப்லையே. ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்காரு தோனி. என்ன சொல்லியிருக்காரு, கோச் சாப், அதான் கம்பீரை சொல்கிறாரு, அவரோட முகத்தில் இருக்க அந்த சிரிப்பு இருக்குல்ல, அந்த லுக் இருக்குல்ல, அது செமையாக இருக்குப்பா. இந்த இன்டென்சிட்டி இருக்கு பாருங்க, ஒரு மாதிரி மேட்ச்ல ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி இன்டென்சிட்டி, இன்னொரு பக்கம் அந்த சிரிப்பு, இது 2மே கில்லர் காம்போ அப்படின்றாரு. நம்ம MS தோனியை கேப்டன் கூல்னு சொல்லுவோமா, கேப்டன் கூல். கம்பீரை இப்போ கூலாக பார்த்தா எப்படி இருக்கும், அதுமாரி தான் இந்த போஸ்ட் நம்மளுக்கு உணர்த்துது. கம்பீரோட ஃபேமிலியோடு நல்லா செலிப்ரேட் பண்ணாருங்க. அவரோட பெரிய ட்ரீமில் வேர்ல்ட் கப் அடிக்கிற டீமுக்கு நம்ம கோச் பண்ணணும்னு, அந்த ட்ரீம் இங்கே நிறைவேறி இருக்கு. இன்னொரு பக்கம் கம்பீர் இந்த வெற்றி கோப்பையை டெடிகேட் பண்ணியிருக்காரு. யாருக்கு நினைக்கிறீங்க? நம்ம ராகுல் டிராவிடு, லக்ஷ்மண், அகர்கர், பெரிய மனசில் அவங்களை ஞாபகம் வச்சு இந்த அளவு பண்ணுறது சூப்பரு. இதுக்கப்புறம் ஜெய்ஷா இருக்கார்ல, அவருக்கும் டெடிகேட் பண்ணார். ஆக்சுவலாக நான் மொதல் பேர் அதான் வரும்னு நினச்சேன், ஆனால் மனுஷன் கடைசியில் போட்டாப்ல. இதுக்கு என்ன தெரியுமா காரணம் சொல்லியிருக்காரு, இல்லைங்க என் பீரியடில் ரொம்ப நான் லோவாக இருந்த ஒரு டைமில்
அப்ப என்னை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்து இந்த அளவுக்கு என்ன பேக் பண்ணார்ல, அப்படி பண்ணவங்கள முதல் பர்சன் ஜெய்ஷா தான். அதை மறக்க முடியுமான்னு அப்படி உணர்ச்சி பூர்வமா பேசியிருக்காரு. இதெல்லாம் தாண்டி சூரியகுமார் யாதவ், கம்பீர், ஜெய்ஷா இவங்க எல்லாருமே ஹனுமன் டெம்பிள் கிளம்பி போயிட்டாங்க. வேர்ல்டு கப்போடு கடவுளுக்கு நன்றி செலுத்துற வகையில கோயிலுக்கே போயிட்டாங்க. एक बच्चों के साथ फोटो सर। वो तो है हमारा बंदा है ना, फोन से लगा हुआ है, दे देगा सारे, बोलता हूँ उसको दे देगा, वो फोन से लगा हुआ है ना। भाई मुझे भाई மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்தவரைக்கும் நாம எதிர்பார்க்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். T20 வேர்ல்ட் கப் முடிஞ்சிருச்சு. ஆனா அதை விட கிரிக்கெட் ஃபீவரை நம்மளுக்கு உச்சத்துக்கு கொண்டு போறது என்னது? IPL. வர 28ஆம் தேதி ஆரம்பிக்க போதுங்க IPL. இந்த முறை 6th கப் லோடிங்னு நினைக்கிறீங்களா? அப்படி லோடிங்னா எந்த டீமுக்கு? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.